வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. காலையிலேயே மகளிருக்கு மகிழ்ச்சியான செய்தி, 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த தேர்தலுக்கு இப்போவே பணம் கொடுக்குறாரு ஸ்டாலின். ஏன் இந்த பணத்தை கொடுக்குறாரு? இந்த பணம் கொடுப்பதால் பெண்களுக்கு மகிழ்ச்சி. காசு வாங்கினா மகிழ்ச்சி தானே. மக்கள் பணம் மக்களுக்கே சேரட்டும், நமக்கு மகிழ்ச்சி தான். நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருந்தோம், எழுதி வச்சுக்கோங்க. இதே மாதிரி முன் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு. அதுதான் உறுதியாக இருக்குது. இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த உரிமை தொகையை பல பேர் முடக்கிறதுக்கு நீதிமன்றம் போகிறதா தகவல் கிடைச்சது. அதனால் 3 மாதத்துக்கான பணம் போட்டுடுறோம். அப்போ 3 மாதத்துக்கான பணம் 3000 ரூபா தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது மட்டும் இல்லை, கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000. இது பிஜேபி மற்ற கட்சியெல்லாம் எதுக்க முடியாது. ஏன்? ஏற்கனவே பிஜேபி மகாராஷ்டிராவில் இதான் பண்ணாங்க. 70 லட்சம் பெண்களுக்கு பீகாரில் கொடுத்துருக்காங்க. அப்போ பிஜேபி இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இந்த வாங்கின பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அது திமுகவுக்கு நன்மை பயக்கும்னு ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார். ஆனால் ஒரு பதட்டம் தெரியுது. எந்த பதட்டம்? இப்போ திமுகவுக்கு எதிராக நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இப்போவும் சொல்கிறோம், ஆளுங்கட்சி மிகப்பெரிய ஒரு பதட்டத்தில் இருக்குது. என்ன பதட்டம்னா, விஜய் வராரு, என்டிஏ பலமாக இருக்குது, அமைச்சர்களெல்லாம் பத்திரமா உட்கார வச்சுட்டு தேர்தல் நடத்தினா தோற்று போயிடும், அதுங்கிற ஒரு பதட்டம் இருக்குது. அந்த பதட்டத்தின் வெளிப்பாடு தான் இது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இப்போ 2000 ரூபா ஏற்கனவே பழனிசாமி இதை அறிவிச்சிட்டார். மக்கள்கிட்ட ஓட்டு போட போகும்போது ஸ்டாலின் வந்தாலும் 2000 ரூபா, பழனிசாமி வந்தாலும் 2000 ரூபானா, இந்த 2000 ரூபா அப்படிங்கிற மேட்ரு எடுபடுமான்னு ஒரு டவுட். ஒன்று, அரசு பேருந்தில் பெண்களுக்கு மட்டும் விடியல் பயணம் இல்லை, ஆண்களுக்குன்னு சொல்லிட்டாரு பழனிசாமி. அதையே திமுக சொல்ல போகுது. காப்பீடிக்கிறாங்க, அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. சரி, இப்போ இது தேர்தல் அரசியல் எப்படியான இம்பேக்ட் வரும்? சார், இன்றைக்கி தேர்தல் அரசியல் அப்படின்னாவே இலவசங்கள் அப்படிங்கிறது இன்றியமையாதாகிடுச்சு. எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தோன்னா மகளிர்கள், அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பணம் போட்ட கவர்மெண்ட் ஜெயிக்குது. அது நிறையா விஷயத்தில் பார்த்தோம். அப்போ ஸ்டாலின் நினைக்கிறாரு, இது நல்ல ஃபார்முலா இருக்குது, நம்மளும் பண்ணுவோம். இனிமேல் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்கு தான் ஃபேவராக இருக்கும். முதல்ல சொல்லுவாங்கள்ல, ஆளுங்கட்சி ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சிக்கு தான் பெனிஃபிட் அதிகம். இப்போ அப்படி இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சி ஏராளமான பணத்தை வாரி இறக்கிறாங்க. இது உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஒன்று. சரி, இதை மட்டும் வச்சு ஸ்டாலின் ஜெயிக்க முடியுமா? இன்றைக்கி நிர்வாக சீர்கேட்டில் ஆரம்பித்து பெண்கள் பாதுகாப்பு, மற்றபடி பல விஷயங்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண தமிழகத்தின் பொதுஜனமாக இந்த ஆட்சியின் மீதான மதிப்பீடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு ஆட்சி தமிழர்களுக்கு, குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள்லேருந்து யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமை இன்றைக்கி பெண்கள் மத்தியிலேயே இருந்திருக்கு. ஜெயலலிதா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பழனிசாமி ஆட்சியிலையும் சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசம். சட்டம் ஒழுங்கை நீங்கள் மோசமாக வச்சுக்கிட்டு நாங்கள் பொருளாதார ஈர்த்தோம், இதை ஈர்த்தோம்னு சொல்கிறதை வெகுஜன மக்கள் நம்ப தயாராக இல்லை. இன்னொன்று, வெளியில் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா, அமைச்சர்கள் மேலேயும் எம்எல்ஏக்கள் மேலேயும் மாநகராட்சியில் கவுன்சிலர்கள் மேலேயும் அடிக்கிற கொள்ளை. இப்போ பேப்பரை எடுத்தோம்னா போதும், வேகமாக விடப்படும் டெண்டர்கள், வேகமாக விட்டு கல்லா கட்டுறாங்க. சாலைகள் சரியாக போடாமல் பல கோடி ரூபாய் மோசடி. இந்த பக்கம் பார்த்தா செந்தில் பாலாஜி பல்லாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாரு. துணை இதற்கு வேண்டிப்பட்டவங்க தம்பிகள் பெரிய அளவுக்கான கொள்ளை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பல இடங்களில் கொள்ளை ஒரு எம்எல்ஏவை செய்தியாளர் அடிக்கிறாரு. அப்புறம் ஒரு எம்எல்ஏ அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளை மிரட்டுறாரு. இப்படி பலவிதமான செய்திகள் வரும்போது மக்கள் மத்தியில் ஒரு அதாவது எதிர்க்கட்சிகள், அது குறிப்பாக பார்த்திங்கன்னா பழனிசாமி இந்த ஆட்சிக்கு எதிராக பெருசாக பிரச்சாரம் பண்ணாமலே இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு கோபம் மக்கள்கிட்ட இருக்குது. யார் அந்த சாரில் ஆரம்பித்து, அந்த ஆசினி கொலை வழக்கில் ஹேமந்த் தப்பிச்சதில் ஆரம்பித்து, கோயம்புத்தூரில் கூட்டுப்பாலியல் பிரச்சனையில் ஆரம்பித்து பல விஷயங்களில் இந்த ஆட்சிக்கு எதிரான பெரிய கோபம் மக்கள்கிட்ட இருக்குது. அந்த மக்களை சாந்தப்படுத்துவதற்கு இந்த பணம் உதவுமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறி. ஏன்னா ஒரு ஒரு விஷயம் வந்த உடனே அதற்கான எதிர்வினை உடனே தெரியாது, இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். மறுபடியும் சொல்கிறோம், இந்த ஆட்சி அப்படிங்கிறது, இந்த 5000 ரூபாய் கொடுப்பது அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லாராலும் நினைத்து கொண்டிருக்கக்கூடியதான். கொடுப்பாங்க, நமக்கு தெரியும். இன்னும் கூட நான் என்ன நினச்சேன்னா, கடைசி நேரத்தில் எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் முன்னாடி, ஐயா பாருங்க ஐயா, இப்போவே நான் 2000 ரூபா அறிவிக்கிறேன்னு இப்போவே 2000 ரூபா போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு இப்போ போட்டிருப்பாங்க, சார் இப்போவே 2000 ரூபான்னு அறிவித்து 3 மாதத்துக்கு இது போட்டிருக்க முடியும். இப்போ என்ன சொல்கிறாங்க, 3 மாதத்துக்கு 1000 3000, அது இல்லாமல் கோடை காலத்துக்கு ஒரு 2000 ரூபா சிறப்பாக கொடுக்குறோம், 5000 ரூபா. இதையே வேறு மாதிரி சொல்லி எல்லாருக்கும் 2000 ரூபா இப்பயே போடுறாங்க அப்படின்னு 6000 ரூபா கொடுத்துருக்க முடியும். ஏன் கொடுக்கலன்னா, அந்த 1000 ரூபா போட்டால் அது ஒரு பெரிய செலவு. அது கூட இப்போ கவர்மெண்ட்டாக காசு இல்லை. அரசாங்கம் நிதி நிலைமையில் தள்ளாடி கூடியிருக்கிறது. இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, அரசாங்கம் நிதி நிலைமையில் தள்ளாடிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் கண்டிப்பாக பண்ணும்.
மறுபடியும் சொல்கிறோம், இது சாதாரண மக்களிடம் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆனால் இந்த மகிழ்ச்சி நிலைக்குமா? ஏன்னா நிறைய பிரச்சாரம் இன்னும் வரும். பழனிசாமி சொல்லுவார், எங்கள் பணமே இல்லை, எப்படி சாங்க கொடுக்க போகிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்து அப்படி இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு நிதி தரும்னு சொல்லுவார். அப்போ பலவிதமான எண்ணங்கள் மக்கள் மனதில் விதைக்கப்படும். அதனால் இப்போவே இதுக்கு வந்து பெரிய ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருச்சு, ஸ்டாலின் ஜெயிக்க போகிறாருன்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஆனாலும் இதை வந்து அவங்க தேர்தலை மனதில் வைத்து பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். தேர்தலை மனசில் வச்சு தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலும் காசு கிடைச்சா யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு அடுத்த பிரச்சனை அப்படிங்கிறது இடி உள்ளே வரப்போகுது. இடி உள்ளே வந்து இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை கை வைத்தால் அது திமுகவுக்கு ஒரு பெரிய பாதகமாக இருக்கும். ஏன்னா இவர்கள் இருக்கக்கூடிய கட்டமைப்புன்னு ஸ்டாலின் சொல்லியிருப்பார். அந்த கட்டமைப்பில் ஓட்டை விழுந்து விடும். அந்த ஓட்டை விழுந்துச்சுன்னா வேலை பார்க்காத போது ஈஸியாக மற்ற கட்சிகள் அடித்து விடும். அதனால் சவால்கள் பல இருக்கிறது. அப்பா வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல வீடியோக்கள் வந்து சிஎம் போட்டுக்கிறத பார்த்துட்ருக்கோம். வைப் வித் ஸ்டாலின்லாம் போட்டுட்ருப்பார் பைக்கில் உட்காந்து. அது மாதிரி ஒரு விளம்பர மாடல் அப்படிங்கிறத வெகுஜன மக்கள்கிட்ட இன்றைக்கி ஆழமாக பதிந்து விட்டது. இந்த எண்ணம் மாறாத வரை திமுக ஜெயிப்பது சந்தேகம்தான். திமுக ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கிறது என்னென்னா, விஜய் வந்து நிற்கிறார். விஜய் திமுகவுடைய ஓட்டை தான் பிரிப்பார். அந்த திமுகவுக்கு போகக்கூடிய அந்த எதிர்ப்பு வாக்குகள் முழுக்க அதிமுகவுக்கு போக வேண்டியது. அதை நம்ம பிரிக்கிறோம், ஈஸியாக ஜெயிக்கிறோம். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களே ஆகட்டும், ராமதாஸ் எல்லாரையும் தனியாக நிற்க வச்சு நம்ம ஃபண்டு பண்ணுவோம். இப்படி பலவிதமான யோசனைகள். தேர்தலை மட்டுமே பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி எப்படியோ அதே பாணியை, மோடியுடைய பாணியை இன்றைக்கி ஸ்டாலின் கையில் எடுத்திருக்காரு. இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறது காலம்தான் முடிவு செய்யும். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த திட்டம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நிதி நிலைமையில் தள்ளாடி கொண்டு இருக்கும்போது இன்றைக்கி சாதாரண இந்த வாங்குகிற மக்கள் இந்த 1000 1500 வாங்குறாங்கல்ல, இப்போ 2000 கொடுக்குறாரு, எல்லாம் கொடுங்க. இந்த விஷயத்தெல்லாம் யார் தலையில் கட்ட போகிறீங்க? நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசிட்டோம். நம்ம மின் கட்டணம் வந்து ரீடிங் எடுக்கிறேன்னாங்க, அதுவும் எடுக்கலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொத்து வரி வந்து 2 பங்காக உயர்த்திட்டாங்க. மாநகராட்சியில் நடக்கக்கூடிய முறைகேடுகள், இதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் யார் தமிழ்நாட்டை ஆண்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் இப்போவே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு தெளிவான முடிவு எடுப்பார்கள். கேட்டால் திராவிட மாடல் அப்படின்னு சிஎம் சொல்லிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.